வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் மாற்றம் செய்து டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்ட நிர்வாக உத்தரவுக்கு அமெரிக்கா முழுவதும் விசாரணை நீதிமன்றங்கள் தடை விதிக்க முடியாது என அமெரிக்க உச்ச நீதிமன்றமானது தற்சமயம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அமெரிக்காவில் பிறந்த எவரும் அந்நாட்டு குடிமகன் என்பதற்கு அமெரிக்காவினுடைய பிறப்புரிமை குடியுரிமை உத்தரவாதம் அளிக்கின்ற நிலையில் இந்த குடியுரிமை என்பது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் 14வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டதாக அமைகின்றது. இது பிற நாடுகளில் இருந்து உரிய சட்ட ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கும் தற்காலிகமாக அமெரிக்கா சென்றவர்களுக்கும் அந்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அமெரிக்க குடியுரிமையை பெற வழிவகுக்கின்ற நிலையில் இவ்வாறு குடியுரிமை பெறுவதில் மாற்றங்கள் செய்யும் நிர்வாக உத்தரவில் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளின் பெற்றோர் அந்நாட்டின் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக இருந்தாலோ அல்லது தற்காலிகமாக தங்கியிருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமையை வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த அந்த நாட்டின் விசாரணை நீதிமன்றங்கள் அந்த உத்தரவை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த தடை விதித்திருந்தன. இந்த தடைக்கு எதிராக அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு மனு தாக்கல்கள் செய்யப்பட்ட நிலையில் இந்த மனுக்களை விசாரித்த 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் 6 நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை அறிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தை அனுபவர்களுக்கான உத்தரவை மட்டுமே விசாரணை நீதிமன்றங்கள் பிறப்பிக்க முடியும். ஆனால் அனைவரும் உத்தரவு பிறப்பித்து தங்கள் அதிகார வரம்பை தாண்டி அந்த நீதிபதிகள் செயற்படுகின்றார்கள் என கூறப்பட்டிருந்தது. ஒரு சட்டத்திற்கு நாடு முழுவதும் விசாரணைகள் நீதிமன்றங்கள் தடை விதிக்க முடியாது. அதற்கான அதிகாரத்தை விசாரணை நீதிமன்றங்களுக்கு நாடாளுமன்றம் வழங்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு 3 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை அளித்த நிலையில் பெரும்பாலான நீதிபதிகளினுடைய தீர்ப்பு ஏற்கப்பட்டது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த நீதிமன்றம் அதற்குள் தங்கள் உத்தரவை திருத்தம் மேற்கொள்ளவோ அல்லது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவோ விசாரணை நீதிமன்றங்களுக்கு அவகாசம் அளித்திருந்தது. உத்தரவு சட்டப்படி செல்லுபடியாகுமா, மற்றது அமெரிக்க குடியுரிமை கிடைப்பதில் டொனால்ட் ட்ரம்ப் செய்த மாற்றம் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லுபடியாகுமா என்பது குறித்து உச்ச நீதிமன்றம் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான வழக்கு நடைமுறைகள் குறித்த தீர்ப்பை மட்டுமே உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுக்கு தற்போது தடை இருந்தாலும் நீதிமன்றங்கள் மீண்டும் தலையிடாவிட்டால் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவது வழி வகுக்கும் என்று தெளிவாகியுள்ளதனால் அது தொடர்பான வழக்குகள் நீண்ட காலம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கவிருக்கின்ற விடயம் என்னவென்று பார்த்தால், தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடாத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானினுடைய 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவானது தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன் பின்னர் 12 நாட்கள் போருக்கு பின்னர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவுக்கு வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஈரான் தலைவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கடுமையாக பேசி வருகிறார்கள் எனவும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடாத்தியதனால் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்பதனால் அமெரிக்கா தலையிடாமல் இருப்பதாகவும் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா ஹமேனி அவர்கள் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களுடன் பேசுகையில் ஈரான் தலைவர் ஹமேனியை கடுமையாக விமர்சித்திருந்தார். தெஹ்ரான் வரம்புக்கு அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்டுவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தால் ஈரான் மீது கண்டிப்பாக மீண்டும் தாக்குதல் நடாத்தப்படும் என அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கு கேள்விக்கே இடமில்லை எனவும் மற்றும் இராணுவ தளங்களுக்கு உத்தரவிட சற்று தயங்க மாட்டேன் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை மிக முக்கியமானதொரு பேசுபொருளாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
அடுத்து பார்க்கவிருக்கின்ற விடயம், ரஷ்யாவிற்குள் மேற்கத்திய நாடுகள் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. விளாடிமிர் புட்டின் பெலாரஸ் நாட்டுக்கு அரசமுறை பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் அதன் ஊடகங்களுக்கு கருத்து பதிவிக்கும் போது இந்த கருத்தினை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்லாமிய தேசம் ரஷ்யாவிற்கு எதிராக செயற்படும் வரை யாரும் அதனை கவனிக்க விரும்பவில்லை. மாஸ்கோவில் வெடிப்பு சம்பவங்கள் இன்றளவும் நடைபெற்று வருகின்றன. இவை அனைத்தையும் ரஷ்யாவிற்கு எதிராக இருக்கும் வரை யாரும் இதில் கவனம் செலுத்த விரும்பவில்லை என புடின் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அத்தோடு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவினுடைய பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாகவும் பயங்கரவாதம் போன்றவை ரஷ்யாவிற்கு எதிரான ஆயுதமாக செயற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். முன்னதாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்று வரும் ரஷ்யா உக்ரைன் போரினால் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றமையும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய ஈரானிய குழந்தையை தாக்கிய நபர் மீது தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரானிடையே 12 நாட்களாக போர் நிலை நீடித்து வருகின்ற நிலையில் இது கடந்த திங்கட்கிழமை அதிகாலை போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போரின் காரணமாக ஈரான் நாட்டை சேர்ந்த குடும்பத்தினர் ரஷ்யாவிற்கு செல்ல நேரிட்டது. இதனை அடுத்து ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோ விமான நிலையத்தை அவர்கள் சென்றடைந்திருந்தார்கள். அங்கு 2 வயது மகனுடன் சென்ற குறித்த குடும்பத்தை சேர்ந்த கர்ப்பிணி தாய் ஒருவரும் இருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சமயத்தில் சிறுவன் அருகே சென்ற ரஷ்யர் ஒருவர் அந்த குழந்தையில் யாரும் இல்லை என்பதை கவனித்துவிட்டு குழந்தையை தூக்கி தரையில் பலவந்தமாக வீசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கொடூரமான தாக்குதலில் குழந்தையினுடைய மண்டை ஓடு எலும்பு முறிந்ததனால் முதுகுத்தண்டிலும் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சிறுவன் மீது கொடூர தாக்குதல் நடத்தியவரை கண்ட விமான நிலைய ஊழியர்கள் அவரை கைது செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து மயக்கமடைந்த சிறுவனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கோமா நிலைக்கு சென்ற சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட குறித்த நபர் முதற்கட்ட விசாரணையில் அவர் இது பற்றிய முழு விவரங்களையும் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் சிறுவன் மீதான கொடூர தாக்குதல் இனவரி அடிப்படையிலா இல்லை வேறு ஏதேனும் உள்நோக்கத்துடன் நடத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்க்கவிருக்கின்ற விடயம், இஸ்ரேல் மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. எனினும் ஏமனில் இருந்து இஸ்ரேலிய எல்லைகள் நோக்கி ஏவப்படுகின்ற ஏவுகணைகள் வெற்றிகரமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் இன்று தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுதி படைகள் பொறுப்பேற்றிருப்பதோடு இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர்ந்தால் கடற்படை மற்றும் வான்படை மூலம் ஏமன் முற்றுகையிடப்படும் என இஸ்ரேல் அச்சுறுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் உள்ளிட்ட கடற்பகுதிகளில் அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல்கள் உள்ளிட்டவற்றில் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் காசாவிற்கு ஆதரவாக ஹவுதி பயங்கரவாத அமைப்பினர் இஸ்ரேல் இராணுவம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அத்துடன் இஸ்ரேலுடனான 12 நாள் மோதலின் போது இராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உட்பட சுமார் 60 பேருக்கு ஈரானில் அரச மரியாதையுடன் இறுதி சடங்கும் இடம்பெற்றிருக்கின்றது. இறந்த தளபதிகளின் உருவப்படங்களை தாங்கிய ஈரானிய கொடிகளால் மூடப்பட்ட சவப்பெட்டிகள் ஹெக்ரானில் எக்லோப் சதுக்கத்தில் அருகிலே வைக்கப்பட்டு மக்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கருப்பு உணையணிந்த ஏராளமான மக்கள் கோஷங்களை எழுப்பி ஈரானிய கொடிகளை அசைத்தும் கொல்லப்பட்டவர்களின் உருவப்படங்களையும் ஏந்தி சென்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. நிகழ்வுகளுக்கு முன்னதாக மக்கள் பங்கேற்குமாறு ஊடகங்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் இலவச பேருந்து மற்றும் தொடருந்து பயணங்களையும் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ஈரானுடைய அரசு அலுவலகங்களும் மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியான முகமது பெகோரி அடக்கம் செய்யப்பட்டவர்களில் ஒருவராக காணப்படுகின்றார். இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட அவருடைய மனைவி மற்றும் மகளுடன் பெகோரி அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மொத்தத்தில் ஈரானில் 627 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் 28 பேர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இந்த இறுதி சடங்கில் இஸ்லாமிய புரட்சிகர படைகளின் தலைமை தளபதி ஹொசைன் சலாமி, தெஹ்ரானில் உள்ள ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த முகமது மெஹ்தி தெஹ்ராச்சி போன்ற பல விஞ்ஞானிகளும் இதில் அடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கானோருடைய ஏற்பாட்டில் இது
நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று பார்த்தால், ஈரானினுடைய ஏவுகணைகளால் தரைமைக்கப்பட்டதை விரும்பாத இஸ்ரேல் தங்களுடைய தந்தையிடம் ஓடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை எனவும், அதனை வெளிக்கொண்டு வந்த ஈரானிய மக்கள் மற்றும் அச்சுறுத்தல்களையோ அமைதிகளையோ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என ஈரானிய வெளி உறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அணு ஆயுத ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாக விரும்பினால் ஈரான் மதகுரு ஹமேனிக்கு எதிரான அவமரியாதையான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சை ஒதுக்கி வைக்க வேண்டும் எனவும், அவருடைய லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை காயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும், எனவே ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா ஹமேனியை நன்றியற்றவர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிப்பதை அவர் திரும்பப் பெற வேண்டும் எனவும் அராக்ஸ் அப்பாசி அவர்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானிடம் ஏதேனும் தவறிழைக்கப்பட்டால் அதனை உண்மையான திறன்களை வெளிப்படுத்தவும் தாங்கள் தயங்க மாட்டோம், அவையினால் மரியாதையாக கொடுக்கப்படும் மரியாதையை பெறப்பட்டு வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தியதாக டொனால்ட் ட்ரம்பை தந்தை என்று நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலர் மார்க்கோ ரூபியோ கேலி செய்திருந்தார். இதனை தான் குறிப்பிட்டுத்தான் இஸ்ரேலை அப்பாக்சி அவர்கள் விமர்சித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் உள்நுழைந்த அமெரிக்காவுக்கு நெட்டிப்போட்டில் அறைந்ததாக ஈரான் தலைமை குரு அயதுல்லா ஹமேனி விமர்சித்திருந்தார். ஹமேனியின் கூற்றுக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி ஹமேனியை படுகொலையிலிருந்து காப்பாற்றியுள்ளதாகவும், ஆனால் அதற்கு நன்றி இல்லாமல் அவர் இருக்கின்றார் எனவும் கூறியிருந்த நிலையில், அணு ஆயுதங்களை தயாரிக்க முயன்றால் ஈரானின் குண்டுகள் வீசவும் தான் உத்தரவிடுவேன் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.